பள்ளிகளில் வெற்றிகரமாக விளங்கக்கூடிய மாணவர்கள் பின்பற்றி வரக்கூடிய சூத்திரங்களை இந்த வீடியோ சீரியஸில் பார்த்து வருகிறோம். இதை பின்பற்றக்கூடிய எவரும் வெற்றியாளராக மாறிவிட முடியும். என்னுடைய பேர் ஆல்ஃப்ரட் ஜான். நாகை தூய மைக்கேல் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். வகுப்புகளே ஆசிரியர்கள் பாடங்களை எடுக்கும் பொழுது மாணவர்கள் நோட்ஸுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயம். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பல குறிப்புகள் அந்த புத்தகத்திலே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தேர்வுகளிலும் உங்களுடைய திருப்புதல்களிலும் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். மாணவர்கள் தொடர்ந்து இந்த நோட்ஸ்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் வகுப்புகளை கட்டாயம் கவனிக்க துவங்குவார்கள். கவன சிதறல்கள் என்பது முற்றிலுமாக இருக்காது. இந்த நோட்ஸுகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் பல விஷயங்களையும் பல தெளிவுகளையும் உங்களால் பெற முடியும். ஆசிரியர்கள் பாடங்களை எடுக்கும் பொழுது உங்களுக்கு பல புதிய சந்தேகங்கள் ஏற்படும். வீட்டில் போய் நீங்கள் படிக்கும் பொழுதும் இன்னும் பல கேள்விகள் உங்கள் மனதிலே ஏற்படும். இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களிடமும் உங்களுடைய சக மாணவர்களிடம் கேட்க வேண்டியது மிகவும் முக்கியமான விஷயம். சந்தேகங்களோடு கூட ஒரு பாடத்தை தொடர்ந்து படிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அதனால் பலன் எதுவுமே இருக்குது. எந்த கேள்வி உங்கள் மனதிலே வந்தாலும் அந்த கேள்விகளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய ஆசிரியரிடம் கேட்டு அதற்கான நீங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். வகுப்புகளிலே நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல மற்ற மாணவர்களுக்கும் அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். என்னுடைய உணவு பழக்கத்திற்கும் என்னுடைய படிப்பிற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இருக்கிறது. நல்ல உணவுகளை உட்கொள்ளும் மாணவர்கள் நல்ல சிறந்த மாணவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஃபிஷ் எடுத்துக்கோங்க, அதிகமாக மீட் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னவென்று பார்த்தோம் என்றால் ட்ரான்ஸ் ஃபேட் ஃபுட், அப்புறம் சுகரி ஃபுட்ஸ், ஆர்டிஃபிஷியலி ஃபேவர்ட் ஃப்ரூட்ஸ். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கும்பொழுது அது டெஃபினட்டாக உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய மனதையும் கட்டாயமாக பாதிக்கும். அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆல் ஃப்ளேவர்டு ட்ரிங்க்ஸ் நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பள்ளியிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் உணவு பழக்கத்தையும் உணவு முறையும் மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக. தொடர்ந்து ஒரு வேலையை நாம் செய்வதனால் நாம் சிறந்தவர்களாகிறோமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உண்டு. கடைசி நேரத்தில் தேர்வுகளுக்கு படிப்பது, கடைசி நேரத்தில் உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ், கிளாஸ் ஒர்க், அசைன்மெண்ட்டுக்காக இரவெல்லாம் தூங்காமல் உழைப்பது என்பது அதை அந்த நேரத்தில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவுமே தவிர அது லாங் ரனில் அது உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாணவர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்து வரும்பொழுது தேர்வுகள் நேரத்தில் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. தெல்வி ஸோ கூல், நன்றாக உறங்கிவிட்டு ரொம்ப தெளிவான சிந்தனையோடு கூட அந்த மாணவர் என்ன பண்ணுவாங்க, அவருடைய தேர்வுகளை எழுத முடியும். புதிதாக நாம் ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுது, புதிதாக நீங்கள் படிக்கும்போது பல பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த பின்னடைவுகளை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு பல சந்தேகங்கள் வரலாம். என்னால் சிறந்த மாணவனாக இருக்க முடியுமா, என்னால் நன்றாக படிக்க முடியுமா அப்படின்னு. அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் சிறந்தவனாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அதே போல் நாம் பல மாணவர்களோடு படிக்கும் பொழுது அவர்களோட சிறு சிறு சண்டைகள் வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். இதையெல்லாம் கூட உங்களுடைய படிப்பை பாதிக்கக்கூடும். அந்த நேரங்களிலே நான் அதிகமாக எவ்வாறு மன்னிப்பது, மற்றவர்களை எவ்வாறு நான் மன்னிப்பது, மற்றவர்களை எப்படி நான் புரிந்து கொள்வது, என்னை நான் எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்விகளை நீங்கள் எழுப்பும் பொழுது அதற்கான பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த வெற்றி ரகசியங்களை நாம் பின்பற்றி வரும்பொழுது நாம் சாதனையாளர்களாக மாறுவோம்.